நம பார்வதீபதயே அரஹர மகாதேவா. திருவோத்தூர் தலவர் சீவம் ரூபே பிரபஞ்சே வசிதபி முனையா ஸ்தாபயே சம்சயார்த்தா தேசாம் சந்தேக சாந்தி ஸ்ருதிபுரி பகவான் யஸ்மயும் தாளரூபா புஷ்பைகி திரவ்யைகி பலைஸ்ய பிரகடிததனுமான் அர்த்தநாரீஸ்வரங்கக ஏயே ஸ்கந்தாபகாயா தத புவிசசுகம் சூரியம பாதசம்பு. இவ்வூர் தமிழகத்திலே திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறு வட்டத்தில் செய்யாறு நதி கரையிலே நகராட்சி மன்றமாக செழிப்புடன் விளங்குகின்றது. திருவண்ணாமலை, வேலூர், சென்னை, திண்டிவனம் போன்ற 4 திசைகளிலும் அமைந்த பெருநகரங்களில் நின்றும் இவ்வூரை அடையும் பெருஞ்சாலைகள் உள்ளன. இத்திருத்தலமானது கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முற்பட்டது. 1300 வருடங்களுக்கு முன்னாடி ஞானசம்பந்த பெருமான் வந்திருந்து இத்திருத்தலத்தினுடைய பெருமையை உலகுக்கு பறைசாற்றினார். ஓத்தூர் உடையான் என்று இக்கோவிலில் உள்ள இறைவன் வேதபுரீஸ்வரனுடைய பெயர் ஓங்கி வருகிறது. பஞ்சபூத ஸ்தலங்கள் என்று அழைக்கக்கூடிய பிருத்வி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம், இந்த 5 தலங்களை ஒரு சேர தரிசிக்கும் வாய்ப்பு அமைந்துள்ளது. ஆன்மாவை முக்கியப்படுத்துவது 5 புலன்கள். அந்த 5 புலன்களை எவ்வாறு அடக்குவது என்பது வேதபுரீஸ்வரன் அருளால் எல்லா ஆன்மாக்களுக்கும் இக்கோயிலில் தரிசனம் பண்ணால் அடையப்பெறும் ஒரு முக்கிய விஷயமாகும். தமிழ்நாட்டின் சிற்றூர்கள், பேரூர்கள் பலவும் ஆலயங்களின் பெயராலேயே விளங்குகின்றன. திரு அண்ணாமலையிலே ஞானசம்பந்த பெருமான் வந்து உண்ணாமுலை உமையாளோடு உடனாகிய ஒருவனை பணிந்து ஆங்கே இருந்து புறப்பட்டு திங்கள் முடியார் இனிதமரும் திருவோத்தூர் வந்து அடைந்தார். இந்த ஊரிலே வாழை மரங்கள் அதிகமாக இருந்தது. பக்கத்திலே செய்யாறு நதி பாய்கிறது. அது முருகனால் தோண்டப்பட்ட ஆறு. செழுநீர் செய் நதி ஆரம் கொழியா கோமளம் வீசும் திருவோத்தூர் என்று அருணகிரி பெருமான் பாடியிருக்கிறார். கிபி 2ஆம் நூற்றாண்டு நூல்களுள் ஒன்றான 10 பாட்டில் கட்கினிய சேயாறு என்று புகழப்பட்டுள்ளது. மலைப்படு கடாம் கூறியுள்ள ஆற்றங்கரையில் உள்ள தீர்த்தச் சிறப்புடையது. இத்தலம் அமைந்துள்ள முறைமையே இதன் பெருமையை எடுத்து இயம்புகின்றது. ஒரு திருக்கோயிலில் கருவறை பெருமானை சுற்றி எவ்வாறு பரிவார தேவதைகள் அமைந்திருக்குமோ அவ்வண்ணமே ஒத்தூருடையான் கோயிலை சுற்றி மற்ற ஊர் கோயில்கள் அமைந்துள்ளன. சுவாமியை வலம் வரும் காலத்தில் முதல்ல ஒரு பெரிய பிராகாரம் இருக்கிறது. கல்யாண கோடி தீர்த்தம் அப்படின்ட்டு இந்த கோயிலினுடைய குளம் அமைந்துள்ளது. அதனுடைய பிராகாரம் வெளிப்பிரகாரம். பாச விமோசகாய நமஹா, அதாவது கோபுரம் வந்து பசு, நந்தியம்பெருமான் பாசம், சிவபெருமான் பதி,
பசுவாகியது பதியை அடைகிற ஒரு அமைப்பு இத்திருக்கோயிலில் உண்டு. அந்த சிவன் நந்தியம்பெருமான் கிட்ட அவ்வளோ ஒரு சக்தியை அளிச்சிருக்கார். நம்மெல்லாம் உள்ள வரைச்சவே நம்மளுடைய வினைகளெல்லாம் போக்கி சுவாமியை போய் நீங்கள்லாம் தரிசனம் பண்ணலாம் அப்படின்ற உட்கருத்தை இந்த கோயிலில் விளக்குறார். பல சிவன் கோயில்களிலே நந்தியம்பெருமான் இறைவனை பார்த்த வண்ணம் இருப்பார். ஆனால் இங்கே இருக்கிற நந்தி கிழக்கு முகமாக நோக்கி இருக்கிறது. அதற்குரிய காரணம் தல விளக்கத்திலே சொல்லப்படுவது, இந்த பகுதிக்கு தொண்டை நாடு என்றும் இந்த நாட்டை ஆட்சி செய்தவன் தொண்டைமான் என்ற ஒரு அரசன். அவன் சிறந்த சிவபக்தன். அப்படிப்பட்ட சிவபக்தனோடு விச்சுவாசு என்னும் ஒரு அரக்கன் அசுரன் யுத்தம் செய்ய வந்தான். போர்க்களத்திலே, சமர்க்களத்திலே, யுத்த களத்திலே இருவரும் போரிட்டார்கள். அரசனால் வெற்றி பெற முடியவில்லை, அசுரன் வெற்றி பெற்று விட்டான். சிறந்த சிவபக்தனாக இருக்கின்ற காரணத்தினால் நேராக பெருமானிடத்திலே வந்து தொண்டைமான், பெருமானே உன்னுடைய அடியவனுக்கு இப்படிப்பட்ட இழுக்கு நேரலாமா என்று கண்ணீர் விட்டு கலங்கினார். அப்பொழுது உள்ளே இருக்கிற பெருமான், நானே படைத்தலைவனாக வருவேன் என்று சொன்னார். நான் எப்படி நம்புவது என்று அரசன் கேட்கிற போது, நம்முடைய நந்தியம்பெருமான் கிழக்கு நோக்கிய வண்ணம் காட்சி அளிப்பார் என்று சொன்னார். அப்படியே கிழக்கு நோக்கி காட்சியளித்தார். போரிலே இறைவன் படை தளபதியாக சென்று தொண்டைமானுக்கு வெற்றியை தேடி தந்தான். அது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கிற பெருமான் இறக்கு, யதூர், சாமம், அதர்வணம் என்ற 4 வேதங்களின் பொருளை தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் வேத புரி. இந்த வேதங்களின் பொருளை சொல்லுகின்ற போது தகுந்தவர்கள் இங்கே வர வேண்டும், அதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் நந்தியம்பெருமானுக்கு கட்டளையிட்டதாக சொல்ல அதற்காகவும் காத்து கொண்டிருக்கிறார் என்று இருக்கிறது. அதனால் எல்லா மக்களும் இப்பெருமானை வந்து தரிசித்தால் வினை பேறு கிடைக்கும் என்பது சத்தியமான உண்மை. அதே நேரத்தில் உள்பிராகாரம் வந்தோம்னா, அதாவது சுவாமியை சுற்றி 3 மூர்த்தங்கள் இருக்கும். அதாவது 3 விதமான தத்துவம். ஆகாசலிங்கம்ட்டு சிதம்பரம்ன்ற ஒரு தத்துவம், சிவலிங்கம்ட்டு நேராக இருக்கிற வேதபுரீஸ்வரன்ற ஒரு தத்துவம், சோமாஸ்கந்த மூர்த்தம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு தத்துவம். 3 ஆலயங்கள் ஒரு சேர இருக்கிற ஒரே கோயில் தமிழ்நாட்டில் இத்திருக்கோயில் தான். இங்கே வந்தீங்கன்னா அந்த ஒரு இன்பத்தை, சுவாமியினுடைய அமைப்பை எல்லாரும் அடையலாம். அதுக்கப்புறம் அந்த பிராகாரம் சுற்றி வந்தவுடனே அம்பாள் சன்னதியை பார்க்கலாம். அம்பாள் சன்னதியை பார்த்துட்டு வந்தவுடனே நவகிரகம், விநாயக பெருமான், முருகப்பெருமான், சிவபெருமான், பாலகுஜாம்பிகை, கொடிக்கம்பம், கோபுரம் எல்லாத்தையும் ஒரு சேர தரிசிக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு அமைப்புடைய கோவில். சுவாமியை வழிபடும்போது தீபத்தை ஏற்றணும். இந்த சுவாமியினுடைய பாடல்களை தொடர்ந்து பாடணும். பூத்தேந்தாயன கொண்டு நின் பொன்னடின்ற பாடலில் பாடணும். அது தவிர்த்து நாகலிங்கன்ற ஒரு பெரிய அமைப்பு இருக்குது. இங்கே ஈசான பாகத்தில் 11 தலையுடைய நாகம். அந்த நாககம் என்னன்னு கேட்டிங்கன்னா 14 லோகமும் எம்பெருமான்றதை காட்டுறார். கீழ்பாகத்தில் மீன் இருக்கும், ஜலத்தில் இருக்கின்ற தத்துவத்தை காட்ட. அதுக்கு மேலே ஆமை இருக்கும், ஜலமும் நிலமும் இருக்கிற தத்துவத்தை காட்ட. அதுக்கு மேலே யானை இருக்கும், நிலத்தில் இருக்கிற தத்துவம் காட்டு. அதுக்கு மேலே அஷ்டநாகேபியோ அனந்தன், கார்கோடகன், வாசுகி, குலிகன், அந்த மாதிரி ஒரு 8 நாகங்கள் அவா இருப்பாங்க. அவாளுக்கு மேலே சுவாமி பத்மாசனத்தில் உட்காந்துருக்கார். அவருக்கு மேலே 11 ஏகாதச ருத்ரர்கள் இருந்து ருத்ரத்தை ஜபிக்கிறாங்க சுவாமிக்கு. அதெல்லாம் வந்து நேராக தரிசனம் பண்ணலாம். சனிக்கிழமை தோறும் 9 to 10:30 மணி அளவில் அந்த சுவாமிக்கு விசேஷ அபிஷேகம், ஒரு பால் அபிஷேகம் சிறப்பாக நடக்கும். அதை கண்ணால் பார்த்தாலே நம்ம நவகிரகங்களுடைய தோஷங்கள்லாம் குறையும். நம்ம பிறந்ததனுடைய தோஷம்லாம் குறைஞ்சி சுவாமியினுடைய முக்தி பேர் அடைவது உண்மை. ஒவ்வொரு வித காரணத்துக்காக மக்கள் வருவாங்க. குழந்தை பாக்கியம், படிப்பு இன்மை, வளர்ச்சியின்மை, வருவாய் குறைவு,
அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே எம்பெருமான் அருள் கொடுக்குறாராம் இங்கே. அதை ஒவ்வொரு பாடல்லையும் சுவாமிகள் பாடுகின்றார். குறும்பை அன்பனை இன்புலை ஒத்து அரும்பு கொன்றை அடிகளை பெரும்புகழில் ஞான சம்பந்தன் சொல் விரும்புவார் வினை. இந்த வினை போகணும்னு விரும்புகிற காலத்தில் சுவாமி அதை போக்குறாராம். அதனால் அவசியம் இந்த சுவாமியை தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பானது. தமிழகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு பெருமை எங்கள் ஊருக்கு உண்டு. பூத்தேன் ராயன கொண்டு நீன் பொன்மதி. ஒரு நாளும் அவ்வளோ அழகான பூக்களால் சுவாமியை அலங்காரம் பண்ணுவாங்க. அடுத்து அவருடைய பித்ரு தோஷங்கள் எல்லாம் நீங்கணும். அது இல்லாத கல்யாணம் ஆகிட்டு குழந்தைக்கு வேண்டி குழந்தை பாக்கியம் கிடைச்ச பிறகு அந்த குழந்தைக்கு எடைக்கு எடை காணிக்க செலுத்துகிறாங்க நம்ம கோயிலில். அவங்களுடைய எடைத்தட்டு தனியாக இருக்கும். அதில் அந்த குழந்தைய வச்சு அதுக்கு ஏற்ற அளவுக்கு எவ்வளோ காணிக்கையாக வர வைக்கிறாங்க. அது அந்த சுவாமி உண்டு இல்லை, அவங்களே செலுத்திட்டு போகிறாங்க. இத்திருக்கோவிலில் மக்கள் அவர்களால் இருந்து ஒரு உதவியை கேட்கறதுனே பண்ணுறாங்க. அதாவது ஒரு நாகலிங்க அபிஷேகம் தானே ஒரு 500 லிட்டர் பால் அபிஷேகம் நடக்குது. அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது. அந்த பாடலை படிச்சுட்டு பசங்களாம் நாங்களாம் நிறைய மார்க் வாங்குறோன்றாங்க.
இத்தலத்தில் நிகழ்ந்த அற்புதத்திற்கு காரணமே இப்பனைதான். ஆண் பனை குலை ஈன்றது. ஞானசம்பந்தரின் படிவேதம் பழமாய் பார்மிசை வீடுமாறு செய்தது. அவர் பதிகத்தில் அமைந்ததால் அப்பனைகள் சிவசாரூபம் பெற்றன. இத்திருக்கோயிலில் மக்கள் வந்து அவரவர்களுடைய என்னென்ன கஷ்டங்கள் போகணுமோ, என்னென்ன மாதிரி விருப்பம் நிறைவேறணுமோ அவரை தரிசித்து சிவபெருமானுடைய பேரருளை பெற்று சிறப்பாக வாழ வேண்டி எம்பெருமானை பிரார்த்திக்கிறேன். அரகர நம பார்வதி பதையே.